ஹே நண்பர்களே, வெல்கம் டு கிரீன் பாட். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அயன் தேவை. அயன் எதுக்குன்னா நம்ம ஹாப்பர் செய்யணும், கேக்டஸ் ஃபார்மை பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இது வந்து காம்பஸ் செய்யணும், காம்பஸ் செஞ்சு இந்த லோட் ஸ்டோன் காம்பஸ் செய்யணும். புது மைக் வாங்கியிருக்கேன். ஸோ சவுண்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ 7 மணி தலை ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஒரு போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ மைனிங்லாம் இருக்க போகுது. ஸோ 10 மினிட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங்கில் வந்து நிறையா இது தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் ஆகும். ஸோ அதனால் 10 மினிட்ஸ் வரலன்னா சாரி ப்ரோ. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம ஷவுட் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் லாங்காக இருக்கணும் தான் பண்ணுறேன். பிகாஸ் அவர் தான் கேட்டுருந்தார் லாங் வீடியோ போடுங்க ப்ரோன்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மள வந்து இது செஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து பொருள் தேவை. புது மைக்கு வாங்கியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிரெனாரோட S12 மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ சயின்ஸ் வந்து எடுத்துக்கலாம், எதுக்காக யூஸ் ஆகும். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவரு தாங்க. அவர் பேர் என்னது 7 மணி தலைவரும் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் வி ஆர் ஸோ க்ளோஸ் டு 30 சப்ஸ்கிரைபர்ஸ். மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. 27 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, அவர் ஃப்ரெண்டு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மருதாயி கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை. பிகாஸ் நம்மளுக்கு வந்து பிகாக்ஸ் தேவை இல்லை. ஸோ அதனால் காப்பர் தேவை. நம்மளுக்கு காப்பர் பிகாக்ஸ் தெரிஞ்சால் ஸ்டோன் பிகாக்ஸோட கொஞ்சம் டியூரபிலிட்டியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட காப்பர் நிறையா இருக்குது. ஸோ அதனால் காப்பர் பிகாக்ஸ் செஞ்சுக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு அயன் பார்த்தீங்கன்னா நிறையா தேவை. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் வந்து டிக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 பிளாக் ஹைட்டுக்கு வேறு ஏற்றலாம் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து காப்பர் எங்கே இருக்குது? காப்பர் நம்ம கையில் இருக்குது. நான் நம்ம கையில் வச்சுட்டு காப்பர் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஸ்மெல்ட்டுக்கு போட்டு நம்ம வந்து AFK பண்ண வேண்டியதான். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து AFK பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் காப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஸ்மெல்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து மைனிங் போகிற இடத்துல வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ வந்தாச்சு. அடுத்து என்ன மைனிங் தான். டைம் லாப்ஸ் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். டைமண்ட்ஸு என்ன கைஸ், போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைமண்ட்ஸு. இந்த எபிசோடு வந்து பாதியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைமண்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? ஏதோ நல்லதாக நடக்குதுன்னா ஏதோ தப்பாக நடக்க போதா என்னன்னு தெரில. ஸோ இப்போ வாங்க வந்து திருப்பி மைனிங் கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்த பார்த்தீங்கன்னா மைன் பண்ணியாச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த அவ்வளோ பெரிய இடம் மைன் பண்ணியும் வந்து சுத்தமாக அயன் 1% கூட கிடைக்கல. டைமண்ட்ஸு 2 கிடச்சிருக்கு, பட் அயன் கிடைக்கல. எதுக்கு நம்ம லக்கு வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரில. ஸோ அயன் பண்ணுறதுக்கு என்னென்னா பண்ணணும், நீங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போ வந்து மேலே தான் ஏற போகிறோம். ஸோ மேலே ஏற்று உங்களை வந்து பார்க்குறேன். So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேலே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அயன் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணணும். ஸோ வந்து வீடியோ வந்து சின்னதாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காங்க ப்ரோ. நானும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அது தேவையில்லாத சீன்ஸ் நிறையா வருது. மற்றும் டைம் லாப்ஸில் வந்து குட்டியாக்குறது, அதில் வந்து பொறுத்து அப்படியே கம்மியாகிடுது. நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஒரு பெரிய வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சுருக்க ட்ரை பண்ணுறேன். 7 மணி தலை ப்ரோ. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி பண்ணியிருந்தா சாரி ப்ரோ. ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அயன் பிக்காக்ஸ் தான் கிராஃப்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கு தேவை. ஸோ இப்படி தாங்க
தாங்க நானும் வந்து டைமண்ட் வச்சிருந்தேன் ஆப்பிள் எம்சி வீடியோ எங்கே ப்ரோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஆப்பில் ஹார்ட் கோர் நல்லா போயிட்டு இருக்கனால ஆப்பிள் எம்சி வீடியோ இப்போ தேவையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹவு டு மின் கிராஃப்ட் வேறு கண்டினியூ பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணான்னு தெரியல. நான் அந்த 20 சப்ஸ்கிரைப் வீடியோவில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா பேசினுக்கும் போதே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், நீங்கள் மட்டும் இல்லைனா இது வந்து பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ இப்படி நம்மள 20 சப்ஸ்கிரைபர் கூட்டு போனீங்களோ அதே மாதிரி 30 அடிக்கிறோம், 50 அடிக்கிறோம், லைவ் வரோம், தூக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்மளால் லைவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆச்சு கேமர்ஸுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி நான் ரியாக்ஷன் வீடியோலாம் போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அது நீங்கள் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதே தான் கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பீஸ் கைஸ். நான் பாட்டு தம்ப்லைன் ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோல் மேலே தான் நம்ம சுக்கி ராஜு 2 பேரட்டும் உட்காந்துருந்தாங்க. பக்கத்தில் வந்து க்ரீப்பர் வச்சு 2 பேருமே கடவுள்கிட்ட போயிட்டாங்க கைஸ்.